அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சனி பயிற்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசினியர்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் 6/3/2026 அன்று உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வருகிறாருங்க. இதை ஜென்ம சனி என்று சொல்வது வழக்கம். குரு வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் பெரிய அளவில் பிரச்சனைகளோ பாதிப்புகளோ ஏற்படாதுங்க. என்றாலும் கவலையும் காரிய தாமதம் வந்து கொண்டே இருக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. உங்களுக்கு இந்த சனியினுடைய சஞ்சாரம் முதல் சுற்றாகவோ மூன்றாவது சுற்றாகவோ இருந்தால் கவனத்துடன் செயல்பட வேண்டுங்க. இரண்டாவது சுற்று நடந்தால் இடையிடையே நல்ல பலன்களும் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சஞ்சரிக்க போகிறார் சனி பகவான். இதன் விளைவாக உடல் நலத்தில் கவனம் தேவை. மனக்குழப்பம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறுவதில் தடை தாமதங்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள். பண நெருக்கடி கொஞ்சம் அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாக இருக்கு. உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் கெடிபிடியில் திடீர் இடமாற்றம் ஏற்படலாம். அதே போல மற்றவர்களுக்கு நீங்கள் என்னதான் உதவி செய்தாலும் அவர்கள் நன்றி காட்ட மாட்டார்கள். தீட்டிய திட்டம் திசை மாறி செல்லும். திடீர் மாற்றங்கள் மனக்கலக்கத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. இது போன்ற நேரங்களில் சனிக்குரிய சிறப்பு தலங்களை தேர்ந்தெடுத்து வழிபட்டு வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மீன ராசினியர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3, 7, 10 ஆகிய இடங்களில் பதிகிறதுங்க. எனவே முன்னேற்ற பாதையில் சில குறுக்கீடுகள் வரலாங்க. முக்கிய புள்ளிகளை பகைத்து கொள்ள வேண்டாங்க. அண்ணன் தம்பிக்குள் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பெற்றோர் உடல் நலத்தில் திடீர் பாதிப்புகள் ஏற்பட்டு அகல இருக்குதுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்ள மாட்டாங்க. நரம்பு எலும்புகள் சம்பந்தப்பட்ட வகையில் தொந்தரவுகள் வந்து சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் பதிவதால சுப செலவுகள் அதிகரிக்குங்க. கல்யாணம், காதுகுத்து, கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. இனிய பலன்கள் வரும் என்றாலும் இடையிடையே வாழ்க்கை துணையோடு பிரச்சனையும் வரலாங்க. பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்ற இருக்கீங்க. ஏற்றுமதி, வணிகம் மற்றும் பங்கு சந்தையில் ஈடுபட்டவர்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவானுடைய பார்வை பதிவதால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் கர்மஸ்தானம் பலப்படுதுங்க. பெற்றோருடைய உடல் நலத்தில் மிகுந்த கவனம் தேவை. மருத்துவ செலவு அதிகரிக்குங்க. மனக்கவலையும் கூடும். நினைத்ததை நடத்தி காட்ட முடியவில்லையே என்று கவலைப்படுவீங்க. நீண்ட நாட்களாக நடைபெறாத ஒரு காரியம் இப்போ நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார பற்றாக்குறை ஏற்படாது என்றாலும் விரயங்கள் கூடுதலாகத்தாங்க இருக்கும். தொழிலில் நடந்த போதிய மூலதனம் இல்லாதவர்கள் புதிய பங்குதாரர்களை சேர்க்க முன்வரக்கூடிய ஒரு தருணமாகும் காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. சனியினுடைய இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. தொழிலில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க இருக்கு. இளைய சகோதரத்தோடு இணைந்து செயல்பட்டு ஒரு சில காரியங்களை வெற்றி காண்பீங்க. பெற்றோர் வழியில் இருந்த மன வருத்தங்கள் மாறுங்க. சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. வீடு வாங்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் என்ற உங்களின் கனவு நனவாக போகிறது. விலகி சென்ற உறவினர்கள் வந்தினைய இருக்காங்க. அதே போல் பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகல இருக்குதுங்க. சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து, பெற்றோர்களின் நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக
தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. இக்காலத்தில் விரயங்கள் கொஞ்சம் கூடுங்க. குடும்ப சுமை அதிகரிக்க இருக்கு. திருமண வயது இழந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் கைகூடி வரவில்லையே என நினைத்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல வரன்கள் வந்து சேருங்க. மங்கள நிகழ்ச்சிகளுக்காக செலவிடுவீங்க. ஆரோக்கிய தொல்லையை சரி செய்து கொள்ள ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்த வேண்டிய நேரம் எதுங்க. பணிபுரியும் இடத்தில் பதற்றம் ஏற்படும். மேலதிகாரிகள் கூடுதல் பொறுப்புகளை கொடுத்து உங்களுடைய பொறுமையை சோதிப்பாங்க. அதே போல் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நேரமாகவும் இந்த சனி பகவானுடைய ஜென்மராசி சஞ்சாரம் அமையிருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தி இக்காலத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. தடை கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுங்க. சொத்துக்கள் வாங்க விற்க உகந்த நேரம் இது. அதே போல் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூட இருக்கு. உத்தியோகத்தில் நீங்க கேட்ட சலுகைகள் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் இத்தருணங்களை மேலதிகாரிகள் வழங்குவாங்க. கடமையை செவ்வனே செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க. முக்கிய புள்ளிகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பாங்க. மங்கள மனையில் கேட்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது வரன்கள் முடிவாகி மகிழ்ச்சி கூட போகிறதுங்க. அதே போல் வெளிநாட்டிலிருந்து உத்தியோகம் சம்பந்தமாக அழைப்புகள் வரலாம். நல்ல நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ள முன்வரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரி காலகட்டத்தில் 3 முறை குரு பெயர்ச்சி நிகழ இருக்குதுங்க. 2026 மே மாதம் கடகராசியில் குரு செல்கிறார். இக்காலம் ஒரு இனிய காலமாகும். குரு பார்வையால் குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் அகலுங்க. 2027 ஜூன் மாதம் சிம்ம ராசிக்கு குரு செல்கிறார். அதனால் எதிரிகள் தொல்லை அதிகரிக்க இருக்கு. எதிலும் நிதானமும் பொறுமையும் தேவை. தொழிலில் பங்குதாரர்களால் பிரச்சனை வரலாங்க. அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. 2027 நவம்பர் மாதம் கன்னிராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார். இது மிக அற்புதமான நேரமாகுங்க. நினைத்தது நிறைவே நிச்சயிக்கப்பட்ட காரியங்கள் மிக சிறப்பாக முடியுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல சனி பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி ஏற்பட இருக்கு. அந்த வகையில மகர ராசிக்கு ராகுவும் கடகராசிக்கு கேதுவும் சஞ்சரிக்க போகிறாரு. அதனால் லாபஸ்தானத்திற்கு வரும் ராகுவால் பொருளாதார பற்றாக்குறை அகலுங்க. தொழில் முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் பஞ்சம ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகும் கேதுவால் நெஞ்சம் மகிழும் சம்பவங்கள் நிறைய நடைபெற இருக்கு. கருத்து வேறுபாடுகள் அகலுங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடிய இருக்குதுங்க. இத்தருணங்கள் மீனராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த சனி பயிற்சியின் விளைவாக குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் லாபம் தருங்க. கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகல இருக்கு. பாசமும் நேசமும் அதிகரிக்குங்க. இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் சூழல் அமையிருக்கு. பணிபுரியும் பெண்களுக்கு வீடு வாகனம் வாங்க கேட்ட சலுகைகள் கிடைக்க இருக்கு. தாய் மற்றும் உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்வார்கள். உங்களின் பெயரிலேயே வீடு வாங்க யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. இத்தருணங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை தோறும் விரதமிருந்து குரு பகவானை வழிபடுவது நல்லது. அனுகூல நட்சத்திர நாளில் சிவகங்கை மாவட்டம் பட்டினமங்கலத்தில் உள்ள திசை மாறிய தென்முக கடவுளை வழிபட்டு வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது.